திரு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி பாடலுக்கான விளக்கம். முதல் பாடல். ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. ஆடி வரும் குதிரை போன்ற மயில் வாகனமே, வேலாயுதமே, அழகான சேவலே என்று துதி செய்து திருப்பாடல்களை பாடுவதையே அடியேனின் வாழ்நாட்பணியாக இருக்கும்படி அருள் புரிவீராக. கஜமுகாசுரன் எனப்படும் ஓர் அசுரன் பெரியதொரு யானையின் முகத்தையுடையவனாக தோன்றி விண்ணோர்களை பகைவர்களாக கருதி அவர்களை தேடிச் சென்று கொன்ற பொழுது போர்க்களத்தில் அவனை கொன்றழித்த திரு விநாயகப் பெருமானின் சகோதரனே கந்தப்பெருமானே என்று பாடுகிறார். இரண்டாவது பாடல். உல்லாச நிராகுல யோக இதச்சல்லாப வினோதனும் நீ அலையோ, எல்லாம் அற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே. சகல பற்றுக்களையும் கடந்த நிலையை எல்லாம் அற என குறிப்பிடப்படுகிறது. இதில் அகப்பற்று, அதாவது உயிர்மேல் வைத்திருக்கும் பாசம், புறப்பற்று என்னுடைய இல்லம், என்னுடைய குடும்பம் முதலிய உலக பசு பாச சொந்தங்கள் அடங்கும். இவை நீங்கியவுடன் நான் எனது என்னும் ஜீவ போதத்தை இழந்து இறைவனுடன் கலந்து அந்த ஒன்றினையும் அந்த இன்பத்தை பற்றி கூறுகிறார். ஜீவன் முக்தி நிலை அடைய பெற்றால் அந்த அனுபவத்தை வாய்விட்டு கூற இயலாது என்று கூறப்படுகிறது. மூன்றாவது பாடல். வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ, ஞானோதயமோ நவில்நான் மறையோ, யானோ மனமோ என ஆண்ட இடம்தானோ பொருளாவது சண்முகனே. ஆறுமுக கடவுளே, நித்திய அழிவில்லாத பொருள் என்பது எது? ஆகாயமோ, தண்ணீரோ, நிலமோ, நெருப்போ, காற்றோ, அறிவு தோன்றும் இடமோ, ஓதப்படும் 4 வேதங்களோ, நான் என்கின்ற தத்துவமோ, மனமோ, என்னை ஆண்ட இடம் எது என்று கேட்கிறார். இந்த பாட்டில் பரதத்துவத்தை நிர்ணயம் செய்கிறார். எது மெய்ப்பொருள், நித்திய வஸ்து எது என்ற நிர்ணயம் செய்யும்போது ஒன்றொன்றாக விளக்கி இறுதியில் முருகனே பரதத்துவம் என்று முடிவு கட்டுகிறார்.